நவம்பர் 1 சனிக்கிழமை. உன் நிமித்தம். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். ஆதியாகமம் 30:27. சிலரின் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். யாக்கோபு நிமித்தம் தான் ஆசீர்வதிக்கப்பட்டதாக லாபான் மனம் திறந்து பேசுகிறதை சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபோடு இருந்ததினாலே யாக்கோபு எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவரை சூழ இருந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு நிமித்தம் அவருடைய முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டதுடன் அவர் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ அங்கெங்கெல்லாம் அவர் கண்டது ஆசீர்வாதம்தான். வேதம் சொல்கிறது, அவனை, அதாவது யோசேப்பை, தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆதியாகமம் 39:5. அதே நேரத்தில் சிலர் நிமித்தம் துன்பங்களும் துயரங்களும் சாபங்களும் ஏற்படுகின்றன. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன ஒரு ஆகானின் நிமித்தம் முழு இஸ்ரவேலரும் தோல்வியை கண்டார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாத ஒரு யோனாவின் நிமித்தம் கப்பலில் பிரயாணம் பண்ணின அத்தனை பேரும் வேதனைப்பட்டார்கள். சரக்குகள் சேதமாயின. கடல் கொந்தளித்தது. தேவ பிள்ளைகளே, ஒரு நிமிடம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாயிருக்கிறீர்களா அல்லது சாபத்தை கொண்டு வருகிறவர்களாயிருக்கிறீர்களா? உங்களால் உங்கள் குடும்பத்தினர் சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் அடைகிறார்களா அல்லது வேதனையும் துக்கமும் கண்ணீரும் சஞ்சலமும் அடைகிறார்களா? ஒரு சகோதரன் ஒரு காலத்திலே தன் குடும்பத்தினரை துக்கப்படுத்துகிறவராயும் பிரச்சனை உண்டாக்குகிறவருமாயிருந்தார். ஆனால் என்றைக்கு அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரோ அன்றே அவர் நிமித்தம் அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமானதாய் மாறியது. அவர் நிமித்தம் அவருடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. என்றைக்கு அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முன் வந்தாரோ அது நிமித்தம் அப்பொழுதே ஆயிரமான குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டன. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த போது அவர் நிமித்தம் உலகமே ஆசீர்வாதம் அடையும் என்பதை வாக்கு பண்ணினார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12:3. அதைப் போலவே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பிதாவானவர் நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்க சித்தமானார். அவர் நிமித்தம் உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும், நித்தியத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32.